ப்ரோஸ் கோச்சார ப்ரிடிக்ஷன் ஃபாலோவர்ஸுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். மீனராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் 29ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 5ஆம் தேதி வரைக்கும் எந்த மாதிரியான கோச்சார பலன்கள் இந்த ஒரு வாரத்துக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராசியில் இருக்கக்கூடிய சனி மெதுவாக சாந்தம் அடைந்துகிட்டு வராரு. உங்களுடைய ஜென்ம சனியினுடைய தன்மைகள் ஒரு 30 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்களுக்கு சற்று அதிகமாகவும், அதே ஒரு 40, 50 வயதுக்கு மேற்பட்டிருக்கிறவங்களுக்கு சாதகமாகவும் மாறக்கூடிய ஒரு அமைப்புங்க. என்ன இருந்தாலும் உங்களுடைய 5ஆம் அதிபதி அப்படியே 11ஆம் இடத்துக்கு வார பிற்பகுதியில் வரக்கூடிய அமைப்பு. அவரே 5ஆம் இடத்தை தொடர்பு கொண்டு அதிர்ஷ்டம் லேசா கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கஷ்டத்துல இருக்கிற எனக்கு ஒரு உதவி கிடைச்சா எப்படி இருக்கும்? பாலைவனத்துல போய்க்கிட்டு இருக்கேன், ஒரு கப்ல தண்ணி குடுத்தா எப்படி இருக்குமோ, அந்த மாதிரியான ஒரு காலகட்டமாக இருக்குங்க இளைய பருவத்தினருக்கு. கஷ்டமான அமைப்புகள்ல போயிட்டு இருக்கும்போது, திடீர்னு ஒரு உதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு. வேலையிடங்கள்ல பிரஷர் குடுத்துக்கிட்டு இருக்கக்கூடியவர், அவர் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி காணாம போகக்கூடிய அமைப்பு அப்படின்ற மாரியான எந்த இடத்துல உங்களுக்கு அழுத்தங்கள் இருந்ததோ, அந்த அழுத்தங்கள் அப்படியே படிப்படியாக குறையக்கூடிய அமைப்பு. மத்தியம வயதுல இருக்கிறவங்களுக்கு கணவன், மனைவி உறவுகள்ல 3வது நபருடைய தலையீடு இருந்து வந்த அமைப்புகள் அப்படியே காணாமல் போகக்கூடிய அமைப்பு. இருந்தாலும் உங்களுடைய எதிர்பாலினம் கணவரோ மனைவியோ உங்களை புரிஞ்சுக்கக்கூடிய தன்மைன்ற மாதிரியான விஷயங்க. இதே அமைப்பு காதல்லையும் இருந்து வந்த நிலைகள் ஒரு அளவுக்கு கட்டுக்குள்ள வரக்கூடிய அமைப்பு. ஆனாலும் ஜென்ம சனி உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்யக்கூடிய, உங்களுக்கு கூட யார் இருக்கணும்னு நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. இதுலயும் சிலருக்கு திருமண அமைப்புகள் நடக்கக்கூடிய அற்புத காலகட்டமும் இந்த அக்டோபர்ல முதல் வாரத்திலேயே அதற்கான அச்சாரம் இடக்கூடிய அமைப்பு, அந்த நபரை பார்க்கக்கூடிய அமைப்புன்ற மாதிரி தன்மைகள் இருக்கும். ஒரு சிலருக்கு வேலை அமைப்புகள்ல நல்ல மாற்றங்கள் இருக்க ஆரம்பிக்கும். எங்க நினைச்சனோ அங்கேயே டிரான்ஸ்ஃபர் ஆயிருச்சுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்ல ஆஃபர் லெட்டர் வர்றதுன்ற மாதிரியான நல்ல தன்மை இருக்கும். மாணவர்களுக்கு மட்டும் படிப்புல ஒரு மந்த நிலை இருக்கும். எங்க ஃபோக்கஸ் பண்ணணும், எதை படிக்கணும்ன்றத மறந்துடக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த இளைய பருவத்தினருக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் தானே தவிர்த்து, பெரிய அளவுக்கு சங்கடம் ஏதும் இல்லாத, சந்திராஷ்டமம் ஏதும் இல்லாத ஒரு வாரமாகவே இந்த வாரம் மீனராசிக்காரங்களுக்கு, அதாவது அக்டோபர் முதல் வாரம் 2025 மீனராசிக்காரங்களுக்கு இருக்கு. அதனால பெரிய சங்கடமோ கவலைகளோ எதுவும் இருக்க தேவையில்லாத ஒரு வாரம் அப்படின்னு சொல்லிடலாம் மீனராசிக்காரங்களுக்கு.